இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு சின்ன உரலில் போட்டு நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 250 மில்லி லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற கொட்டைப்பாக்கு பொடியை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து தண்ணி வந்து கொஞ்சம் வத்துறதுக்கப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பப்பட்ட கருப்பட்டி சேர்த்து அதுவும் நல்லா கரைச்சதுக்கப்புறம் வடிகட்டி ஒரு டம்ளருக்கு மாற்றி கருப்பப்பையில் இருக்கிற கட்டியை கூட கரையை செய்கிற ஒரு அற்புதமான கொட்டைப்பாக்கு கஷாயம் தான் இது. ஏன்னா கட்டியை கரைக்கக்கூடிய ஆற்றல் துவர்ப்பு சுவைக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்குது. இதய குழாய்கள், கல்லீரல் இதெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நரம்பை பலப்படுத்துறதுக்கும் கருப்பை கட்டி, மாதவிடாய் பிரச்சனை, மலடு, கருச்சிதைவு இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் துவர்ப்பு சுவை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொட்டைப்பாக்கில் மட்டும் இல்லைங்க. வாழைப்பூ, சுண்டைக்காய், கருவேப்பிலை, நெல்லிக்காய், நாவல் பழம், ரோஜாப்பூ, கடுக்காய், கொடிக்காய், புளி இது எல்லாத்துலேயும் இருக்குது. இனிமேல் துவர்ப்பு சுவையும் அடிக்கடி உணவில் சேர்த்து ஆரோக்கியமாக இருப்போம். தேங்க்யூ.